Namaskaram. In your proverb, the most powerful way to heal someone is to listen. Don't think or judge, just to listen. People start to heal the moment they feel heard. பியூட்டிஃபுல்ங்க. படிக்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நிறைய பேர் பீப்புள் ஆர் லேக்கிங். ஏன்னா யாரையா எதாவது கேட்டான்னா எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறா. கிடையாதுங்க. கண்டிப்பாக ஒருத்தர் சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்கணும். இந்த லிசனிங் பவர், அந்த கெப்பாசிட்டியை நம்ம டெய்லி ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டால் தான் நீங்கள் சொல்கிறத கடவுள் கேட்பார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன் அந்த லிசனிங் அந்த பவர்ஃபுல் ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, நிறைய விஷயங்கள் அதில் சூட்சமமாக அடங்கியிருக்கு. நம்பர் 1 என்னன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தே ஹாவ் அ மாரல் சப்போர்ட். ஃபஸ்ட்டு மாரல் சப்போர்ட். அது அந்த ஜட்ஜ் இது ரைட்டா தப்பா அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறதுக்கு ஒருத்தர் அழகிறதுக்கு தேர் இஸ் சம்படி டு ஃபாலோ அப்பான் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு மாரல் சப்போர்ட். ஃபஸ்ட்டு அதுதாங்க. செகண்டு, சம்டைம்ஸ் சம் பீப்புள் மே கைட் யூ ப்ராப்பர்லி. இந்த கன்ஃபியூஷனாக இருக்கிற சமயத்தில் சம் பீப்புள் வில் ஹோல்ட் யுவர் ஹேண்ட். அதை ஹோல்ட் பண்ணி அந்த கன்சல்டிங் கொடுக்கலாம், இல்லைன்னா வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹோல்டு, இந்த லிசனிங்க்கு அப்புறம் அவள் சொல்லி அதுக்கப்புறம் நான் உனக்கு கை கொடுக்குறேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு அது ஒரு காரணமாக இருக்கலாம். மூணாவது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, people should also understand other people's shouting or yelling is correct. அப்போ என்ன காரணம், என்னத்தினால, ஃபஸ்ட்ரேஷனாலையா இல்லைன்னா ஒரு டிப்ரெஷன்னால் அந்த மாதிரி பேசுகிறாளா, இல்லை அவளால் இயலாமை, அவளால் பண்ண முடியலையேங்கிற அந்த ஏக்கத்தில் கத்துறாளா அப்படிங்கிறத யூ ஹாவ் டு லிசன், யூ ஹாவ் டு அனலைஸ். இந்த அனலைஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன் தான். லாஸ்ட் ஆப்ஷன். நம்ம இங்கே அனலைஸ் பண்ணி நம்ம சாலமன் பாப்பையா கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுக்கெலாம் நம்ம கிடையாது. பட் அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு பி எ பர்சன் whom you can fall upon. நம்ம யார் அப்படி சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கும்போது அதுவே எவ்வளோ பெரிய ஹீலிங் தெரியுமாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். சில டாக்டர்ஸ்லாம் அவள் உங்களை தொடமாட்டா, ஒன்றும் பண்ண மாட்டா, நீங்கள் சொல்கிறத அவள் கேட்குறா பார்த்தேடா. அவள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இருக்கட்டும், அவள் உங்களை மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவள் உங்களோட ஐ பால்ஸை they will understand. They will listen to your words correlated with your eyeballs. கண்டிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப உண்மை. அதெல்லாம் உண்மை. ஏன் தெரியுமா, ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தோ ஐ எம் நாட் அ டாக்டர், ஐ எம் நாட் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஆனால் இந்த மாதிரி நான் ஹீலிங் இந்த மாதிரிலாம் நான் பண்ணி when I am able to treat or when I am able to give a solution for their problem, yes, I am a doctor. Please accept me as a doctor. கண்டிப்பாங்க. இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, என்னத்தினால என்ன உடம்பு எயில்மெண்ட்டா, அந்த எயில்மெண்ட்டு நிஜமாகவே ஏதாவது வீக்னஸ், போனோட வீக்னஸா, மசில்ஸோட வீக்னஸா அதுவும் இருக்கலாம். இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு, மனசில் ரொம்ப அழுத்தம், ரொம்ப டூ மெனி வரிஸ், அதனால இருந்தாலும் இந்த எயில்மெண்ட் வரும். எயில்மெண்ட் அப்படிங்கிறது இட் கேன் பி ஆஃப் 2 கேட்டகரிஸ். ஒன்று போன்ஸு இல்லைன்னா வெயின்ஸ் எல்லாம் இது அந்த ரீதியாகவும் தே குட் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது அது இருக்கலாம். மன ரீதியாகவும் இருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸு மூலமாக டிப்ரெஷன், ஓவர் வெரிஸ், ஓவர் திங்கிங், ரொம்ப நினச்சேன்னா இப்படி ஆயிடுத்தேன்னு அதே அந்த அசை போடுறது, அதனாலேயும் ஆகலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை நம்ம கரெக்டாக லொக்கேட் பண்ணுறோம்ல. எதனால்
அப்போ நீங்கள் லிசனிங் கெப்பாசிட்டி இருக்கும்போது தான் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் விச் கேட்டகரி திஸ் எயில்மெண்ட் இஸ் ஃப்ரம். இந்த சயின்டிஃபிக்காக உங்களுக்கு உடம்பு ரீதியாக பாடி ரீதியாக உங்களுக்கு எயில்மெண்ட் வந்திருக்கா, இல்லை உங்களோட ஓவர் திங்கிங் எமோஷனல்ஸ் அந்த கேட்டகரினால் உங்களுக்கு அந்த எயில்மெண்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போது பேசிக்காகவே அந்த லிசனிங் கெப்பாசிட்டி இருக்கணும். அவன் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம அந்த கிராஸ்ப் பண்ணணும். அதுக்கு லிசனிங் பவர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் லிசன் பண்ணிட்டே அப்படின்னா அதுக்கப்புறம் when you sit for a minute and you will be able to judge. சரி, அப்போ இவாளுக்கு இந்த மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம், இல்லைன்னா அவளுக்கு இந்த மாதிரி சக்ராஸில் அதை நீங்கள் அனலைஸ் கண்டிப்பாக யூ கேன் லொக்கேட் எந்த இடத்துல ப்ராப்ளம், வாட் இஸ் த ரூட் காஸ். சக்ரா சரி இல்லையா, இல்லைன்னா உங்களுக்கு வெயின்ஸ் போன்ஸில் ஏதாவது சரி இல்லையா. இதெல்லாம் நிஜமாங்க. நான் இந்த ரேக்கி இது முத்ராஸ்லாம் பண்ணும்போது when I'm able to do mudras, my body speaksங்க. It's not a joke. I can analyze my body. ஸோ நான் என் பாடியை அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு குழந்தை அழறது அப்படின்னா அந்த குழந்தை பசினால் அழறதா, வலினால் அழறதா, இல்லை நம்ம அதாவது ரொம்ப சம்டைம்ஸு பாத்ரூம்லாம் ஒன்றுக்கெல்லாம் போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈரத்தினால கூட சில நேரங்களில் அதால் குளிர் தாங்க முடியாமல் இருக்கலாம், இல்லை மோஷன் போகாமல் இருக்கலாம். ஸோ என்னது அப்படிங்கிறத யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பை இட்ஸ் பாடி லாங்குவேஜ். அதோட ஐபால்ஸ்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலி, அதுதான் கரெக்டு. ஒருவேளை a parent can do that or the elders in the home அவள் கண்டிப்பாக அதை லொக்கேட் பண்ணிவிடுவாள். இல்லைன்னா தான் டாக்டர்கிட்ட போவாள் ஆச்சா. ஸோ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லொக்கேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம உடம்புக்கு எந்த நேரத்தில் எந்த பஞ்சபூதங்கள் கம்மியாக இருக்குது, ஸோ இதுவா அவனுக்கு இது கம்மியாக இருக்கா, சரி நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் இந்த 5 ஃபிங்கர்ஸை வச்சு யூ கேன் பேலன்ஸ், யூ கேன் கிவ் இட் பை யோர் செல்ஃப். ஆச்சரியமாக இருக்குங்க. when I was able to do myself and when I am able to realize பத்தியா இது நானே கொடுத்தேன், நானே கண்டுபிடிச்சி நானே கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது yes I am a doctor. when I am able to understand, when I am able to listen to myself, நான் என்னோடதே நான் ரிசன் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு கோல்டு இருக்குது, அப்போது கோல்டு இருக்குது அப்படின்னா அந்த கோல்டை எது பண்ணுறதுக்கு நம்ம என்ன சரி பண்ணணும், முள்ளால் தான் இருக்கணும், ஃபயர். ஸோ வெளி டெம்பரேச்சர் ஹீட்டு, உள் டெம்பரேச்சரும் ஹீட்டு, ரெண்டுத்தையும் சரி பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சரியாயிடும். ஸோ அது இலகிடும். அந்த சளி கட்டியிருந்தது அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு அது அப்படியே டைல்யூட் ஆகிடும். அந்த சளி ஃப்ளம் வாட் எவர் யூ ஹாவ் அது அப்படியே டைலேட் ஆகி அது அப்படியே அழகாக மோஷன் மூலமாகவோ கோழை மூலமாகவோ somehow it will come out. இதுக்கெல்லாம் நிஜமாகவே இந்த லிசனிங் பவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கலைன்னா தான் நீ கேன் டூ ஏபிசிடி, அதாவது டாக்குமெண்டேஷன். இந்த எஜுகேஷன் உங்களுக்கு அது யூ வில் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பாடிக்குன்னு ஒரு லாங்குவேஜஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் பஞ்சபூதங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதோடு நம்ம அந்த ஒரு லாங்குவேஜில் அவகிட்ட நம்ம பேசணும். அதே மாதிரி லாங்குவேஜ் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு யூ ஹாவ் டு டாக், யூ ஹாவ் டு நோ தேட் லாங்குவேஜ். அதுதான் முத்ராஸ். அதுதான் முத்ராங்கிறது ஒரு மொழி. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கண்டிப்பாக படித்து அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமாங்க. கண்டிப்பாங்க. இதெல்லாம் இந்த சந்தோஷம்லாம் நீங்கள் லட்சம் ரூபா கொடுத்தாலும் கோடி ரூபா கொடுத்தாலும் ஈடாகாதுங்க. கண்டிப்பாக உங்களோடதே நீங்கள் கண்டுபிடிச்சி ஓகே இதுதான் திஸ் இஸ் வாட் லேக்கிங் இன் மீ, ஓகே இந்த பஞ்சபூதம் கம்மியாக இருக்கா, சரி இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்களே அதை நீங்கள் சரி பண்ணும்போது என்ன ஆகும்னா பாடி இஸ் வெரி ஹாப்பி. அதுவே ரீகெயின் ஆகிடும், அந்த எனர்ஜி நீங்கள் அதுவே ரீகெயின் ஆகிடும் அண்ட் யூ வில் பி பிரிஸ்க். உங்களுக்கு அப்போ என்ன ஆகும், நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு செயல்கள்லாம் பண்ணும்போதும் இன்னும் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இன்ஃபர்மேட்டிவாக ரொம்ப டிட்டர்மினேஷனோடு நீங்கள் பண்ணும்போது சக்ஸஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னா தோல்வி இல்லைனாலே அது சக்ஸஸ் தான்.
நீங்கள் 10% வாங்கினா தான் சக்ஸஸ், இல்லை 10 பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணால் தான் சக்ஸஸ், அப்படி கிடையாது. when you are not meeting any loss, மிஸ்டேக் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் பண்ணினாலே அதுவே சக்ஸஸ். ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் கற்றுண்டு நீங்கள் அதெல்லாம் பிரயோகம் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ வில் அப்படி ஒரு சந்தோஷம் வருங்க, அப்படி ஒரு சந்தோஷம் வரும். இன்றைக்கி 2-3 பேருக்கு நான் போய் முட்டி வலி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஓலினியை போட்டு பரட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னா உடனே நான் அவளுக்கு முத்ரா சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், 2 நாள் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அவள் 2 நாள் நான் சொன்னேனே வழிய, the moment when they started doing that, they feel somewhat relaxed. I was very happy when I was able to give some solution for their problem. Nothing like that. நிஜமாங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் சொல்யூஷன். கடவுள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கார். அதனால் நீங்கள் இதெல்லாம் படிங்கோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லேர்ன் டு லிசன் அதர் பீப்புள்ஸ் டாக். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த பொறுமை நமக்கு வேணும், நிதானம் வேணும். அடுத்தவா என்ன சொல்கிறா, வாட் இஸ் தட் தே ஆர் ட்ரைங் டு டெல், டிரைவ் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறத கேட்கணும். நிறைய பேர் கேட்குறது இல்லைங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. தெர் இஸ் நோபடி. ஏன் நிறைய ஓல்டேஜ் ஹோம்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது? இதுதான் காரணம். ஸோ அதனால் நம்ம லிசனிங் பவரை கொஞ்சம் நம்ம கல்டிவேட் பண்ணிப்போம். நாட் ஓன்லி அதர் பீப்புள்ஸ் மெசேஜ், நம்ம பாடி சொல்லக்கூடியதையும் யூ ஹாவ் டு லிசன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மொழி இருக்குது. ஸோ வென் இட் இஸ் ட்ரைங் டு கம்யூனிகேட் சம்திங், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வி ஹாவ் டு லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ த நீட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கம்மா. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை இன்ஃபர்மேஷன் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ப்ளீஸ் ட்ரை டு ஷேர் among your contacts. Thank you so much.